இந்த வாரம் காமெடி நடிகர் சதீஷ் அவர்களும் மோனிகா அவர்களும் நடித்த முஸ்தபா முஸ்தபா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். இப்போ முஸ்தபா படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. அது சதீஷ் அவர்கள் வந்து ஒரு சேனல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் லவ் பண்ண பொண்ணுக்கும் இவருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்போ ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிளிப்பான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுது. இந்த வீடியோ எப்படியாவது டெலிட் பண்ணனா நம்ம லவர் வந்து கோச்சிக்கிட்டு, அதாவது திருமணத்தை நிறுத்திடுவா, எப்படியாவது இதை வந்து பார்த்தா டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் கூடலாம் சேர்ந்து முயற்சி செய்கிறார். இந்த முயற்சி வெற்றி அடைந்ததா, இல்லை அவங்க லவர் மோனிஷாவுக்கு தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இதை வந்து காமெடியாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறது படக்குழு. இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. படத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆனால் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக ஃபுல்ஃபில் ஆகலைங்க. ஏன்னா அவங்க காமெடிக்காக அந்த படத்தை வந்து ஸ்கிரிப்டை எழுதும் போதே வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் எங்கேயுமே ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேயில் காமெடி படம்னாலும் ஸ்க்ரீன் பிளேயில் காமெடி வந்து டெப்த்தாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இல்லைனா இந்த ஆர்டிஸ்ட்லாம் வராங்க பார்த்தீங்களா, ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வச்சாவது ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க செய்யவே இல்லை. ஏன்னா சதீஷ் அவர்கள் வந்து ஒரு சேனலில் வேலை செய்கிறாரு. அவங்க சுற்றி தான் வந்து கருணாகரன், புகழ் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து தான் அந்த வீடியோவை, அதாவது அவர் ஐஸ்வர்யா தத்தா கூட வந்து கிளிப்பாக ஒரு வீடியோ இருந்திருப்பாருங்க. அது வந்து கசம்சா வீடியோ தான் வச்சுங்க. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்ததுக்கப்புறம் டெலிட் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணும்போது சதீஷ் வந்து பயங்கர டென்ஷனாக வராரு. அந்த விஷயங்களை எல்லாம் சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்துடலாம். ஆனால் அது படக்குழு தவறிச்சு. ஏன்னா கருணாகரன் அவர் பங்கு ரொம்ப ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டு, அப்புறம் இந்த புகழ் ஓரளவுக்கு அவர் கேரக்டர் வந்து பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்படி ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க பங்கு நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்கிரிப்டில் இடம் இருந்தும் இவங்க ஏன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. இதில் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே காமெடிக்கு நிறைய இடங்கள் இருந்தும் படக்குழு தவறிடுச்சு. இதில் முக்கியமாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அட போங்கடா இதைத்தான் சொல்ல வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காமெடிக்கு வந்து அனிமலை வச்சு வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சாங்க. பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படக்குழு வந்து நம்ம திரும்ப அதுதான் சொல்கிறோம். இதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் இருந்து ஏன்பா ஒர்க் பண்ணல அப்படின்ற கேள்வி தான் நம்ம திரும்ப வைக்க தோணுகிறது. இதில் கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இழுக்க தான் தோணுகிறது. பெருசாக ஒன்று கேமரா ஒர்க்கு இல்லை, எடிட்டிங் ஒர்க்கும் சுமாராக தான் இருக்குது. மியூசிக் வந்து ஒன்றுமே இல்லைங்க, கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு பாடல் மட்டும் சுமாராக இருக்குன்னு வச்சுங்களேன். மற்ற பாட்டெல்லாம் வந்து ஏதோ ஏனோதானே வருது போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. படக்குழு மொத்தமாக காமெடிக்கு ட்ரை பண்ணி சொதப்பி விட்டது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். இந்த படம் வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படக்குழு எங்கேயுமே இந்த படம் வந்து ரீமேக் படம், அதாவது தெலுங்கு ரீமேக் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லவே இல்லைங்க. ஆனால் நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த படத்தை வந்து அப்படியே அட்டை அடித்து பண்ணியிருக்காங்களா, இல்லை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தை இவங்க சொதப்பி வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரே விஷயம் தான், தெலுங்கு, கன்னடா, இல்லை கேரளா, இல்லை ஹிந்தி, ஹாலிவுட் படமாக இருந்தாலும் சரி, ரீமேக் பண்ணுறோம், உரிமையை வாங்கினா கூட சரி, அது வந்து தமிழுக்காக மாத்திரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்ட கதை தான் நிறைய படங்கள் இருக்குது. சில டைரக்டர்கள் சில படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்காது. அதை வந்து தமிழ் ரசிகர்கள் இருந்தாலும் மாத்திரன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்கள் போட்டு குழப்பினீங்கன்னா குழப்பிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் அந்த படமே இருக்குது. முஸ்தபான்னு டைட்டில் வச்சது இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? இவங்க எல்லாம் நண்பர்கள் சேர்ந்து அந்த, அதாவது அந்த கிளிப்பு வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு போராடுறாங்க தெரியுங்களா, அதாவது முயற்சிக்கிறாங்க தெரியுங்களா. இதனாலேயே இந்த முஸ்தபான்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்களா. இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நண்பர்கள் விஷயமா நம்ம சசிகுமார் அவர்கள் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கோம். இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கணும். அதையும் ஒர்க் அவுட் பண்ண தவறிடுச்சு இந்த படக்குழு. அப்போ ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து இறுதி வரை காமெடிக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலை. நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே காமெடி இருக்குது, லைட்டாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன் டைம் போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா பார்க்கலாம். அதாவது எந்த படமும் வரல, சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எந்தளவுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணால் தான் நாமளும் அங்கே சிரிச்சோமா அழுதமா அப்படின்றதும் தெரிய வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரை விமர்சனங்களையும் சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து மகி சினிமா நடத்துவோம். மகி சினிமாவோட இணைந்திருங்கள். மகி சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.